நிமிஷத்தில் பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கிற ஒரு அம்மா இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டு, சரி நம்மளும் போயிட்டு வருவோம், நிமிஷத்தில் சரி பண்ணுறாங்களாமே அப்படின்னு சொல்லி கிட்ட போய் சாமியை பார்த்துட்டு, என் பிரச்சனையெல்லாம் நிமிஷத்தில் தீர்த்துருவியாம்மா அப்படின்னு அவங்க பாதத்தில் வச்சுட்டு, அங்கேருந்து அப்படியே நாங்கள் அகர்வால் ஸ்வீட் ஸ்டாலுக்கு வந்துட்டோங்க. இந்த கடைக்கு எங்கள் வீட்டுக்காரர் எப்போவுமே நாங்கள் பாரிஸ் போனால் எங்கள் கூட்டிகிட்டு போவார். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், இங்கே ஸ்வீட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். யூஸ்வலாகவே நான் வந்து சின்ன வயசுலேருந்தே அகர்வால் ஸ்வீட்ஸ் சாப்பிட்டு தான் வளர்ந்தோம் எங்கள் வீட்டில். சென்னையிலேருந்து எங்களுக்கு வந்து ஸ்வீட் வந்து கொரியரில் வரும். எங்களுக்கு கொரியர் தான் இப்போ தான் போஸ்ட்டில் அனுப்புவாங்க. சேட்டுங்க வந்து நாங்கள் ஃபைனான்ஸ்லேருந்து எங்களுக்கு வரும். லாரி டிரான்ஸ்போர்ட் வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ தீபாவளி இந்த மாதிரி டைமில் எங்கள் வீட்டுக்கு அகர்வால் ஸ்வீட்ஸ்லேருந்து ஸ்வீட்ஸ் அனுப்பிச்சிடுவாங்க. நான் பாருங்கள் எல்லாத்தையும் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வாங்குகிறேன். இப்படியே ஒவ்வொரு ஸ்வீட்டையும் வாங்கி வாங்கி டேஸ்ட் பண்ணிவிட்டு என் பையனுக்கும் ஊட்டி விடுவேன், என் ஹஸ்பண்டுக்கும் கொடுப்பேன். இப்படியே ஒவ்வொன்றும் வாங்கி அது ஒரு டெம்ப்டிங்காக இருக்குங்க எனக்கு. இது தப்பாக ரைட்டான்னு தெரியல, ஆனால் நான் ஒவ்வொன்றும் டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக அதை வாங்குவேன். அந்த அண்ணனும் எப்போவுமே முகம் சுளிக்காமல் ஒன்றும் அப்படியே முழுசாகவே கொடுப்பாரு. ரொம்ப நல்லாண்ணா. எப்போ போனாலுமே நாங்கள் வந்து அகர்வால், நீங்களும் ஒன் டைம் அகர்வால் ஸ்வீட்ஸில் சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். அந்த அட்மாஸ்பியருமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபுல்லாகவே கோல்டில் ஸ்வீட்ஸ்லாம் வித்தியாசமாக இருக்குங்க. நான் இங்கே அகர்வால் ஸ்வீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கும். ஸ்வீட்ஸ் ரொம்ப வருஷமாக பாரம்பரிய கடைங்க. அதில் வந்து சுத்தமான நெய் போடுவாங்க. இங்கே வந்து ரசமலாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே இருக்கிற அண்ணா எல்லாருமே ரொம்ப நல்லா அன்பாக சர்வ் பண்ணுவாங்க. தண்ணி எப்போவுமே கிளாஸ் ஃபுல்லாக கண்ணாடி பாட்டிலில் வச்சுருப்பாங்க. நல்லாயிருக்கும். நீங்கள் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் வந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்து, ஆக்சுவலி நாங்கள் போகும்போது எப்போவுமே காரை வந்து நாங்கள் அங்கே ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஆட்டோ புக் பண்ணி தான் நாங்கள் அந்த ஏரியாவுக்கு போவோம். என் ஹஸ்பண்ட் மட்டும் போனார்னா நடந்து போவாராம். சொல்லுவார், நீங்கள் நடக்கவே மாட்டேன்றீங்க. எங்கள் மாமனார் இப்பயும் அங்கே போனார்னா நடந்தே போய் தான் ட்ரெயின் ஏறி வருவார். நானும் என் பையனும் ரொம்ப மோசங்க, இந்த மாதிரி அவங்கள மாதிரி நடக்க மாட்டேன்றோம். அதுக்கப்புறம் அந்த அண்ணா எல்லாருக்கும் வந்து என் பையன் பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டார். எல்லாருமே ரொம்ப பிரியமாக பழகுறாங்க இந்த கடையில். நாங்கள் ரெகுலர் கஸ்டமர் இல்லைங்க, எல்லாருக்கிட்டையுமே அவங்க அப்படி தான் பழகுறாங்க. ரொம்ப நல்ல ஒரு குட் கஸ்டமர் சர்வீஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த அட்மாஸ்பியர் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குல்ல. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து கடையை காட்டுறா அப்படின்னு என் பையன்கிட்ட சொல்லுவேன். அகர்வால் ஸ்வீட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு காட்ட சொன்னேன். நான் ஒவ்வொரு வாட்டியும் வீடியோ எடுக்கணும்னு நினைப்பேன். இந்த வாட்டி தான் வீடியோ எடுத்திருக்கேன். நீங்களும் வந்து உங்கள் ஃபேமிலியோடு போய் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனால் அங்கே வந்து எனக்கு வந்து அப்போவுமே என் ஹஸ்பண்ட்கிட்ட வந்து பூ கேட்டு வாங்கி தரணும் அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன். அவராக வாங்கி தரணும், நம்ம ஏன் கேட்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அன்றைக்கின்னு பார்த்து அவர் என்னவோ எனக்கு வந்து அவர் வந்து அவருக்கா தோணுச்சு போல இருக்குது. போயிட்டு 3 முழம் கொடுங்கம்மா அப்படின்னு அந்த அக்கா கிட்டே கேட்டு வாங்கினார். எனக்கு ஒரே சந்தோஷம். அது வந்து அந்த அக்காவும் ரொம்ப அன்பாக சிரிச்சுக்கிட்டே 3 முழம் அளந்து கொடுத்தாங்க. அவங்க ஒரு வித்தியாசமாக சொன்னாங்க அந்த பூவை வந்து விற்கிறது. நீங்கள் சொல்லுங்கக்கா, நான் வீடியோ எடுக்கிறேன்னு அவங்களுக்கு ஒரே வெக்கம். அதுவும் வெக்கப்பட்டுட்டு, நீ என்னை வீடியோ எடுக்கிறியா, யூடியூபரா அப்படின்னாங்க. அவங்க சொல்கிறத கேளுங்களேன், வித்தியாசமாக சொல்கிறாங்க பாருங்களேன். எந்த யூடியூப்பில் வரும், எனக்கு ஐடியெலாம் கொடு அப்படின்னு ஒரே வெக்கம் இந்த அக்காவுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு என் பையனை பார்த்து, நீ தான் வீடியோ எடுக்கிறா அப்படின்னு வேற சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அக்கா கிட்டே போயிட்டு வரேங்கான்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த சவுகார்பேட்டில் ரொம்ப பிடிச்சதே காய்கறியெல்லாம் ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அதுவும் இந்த கொட்டை வகைகள்லாம் வந்து நிறைய விற்கும். எனக்கு என்னவோ இந்த கொட்டையெல்லாம் பார்த்தா ரொம்ப பிடிச்சிரும். இப்போ வந்து நான் சோயாவோட சீட்ஸ் தான் வாங்குகிறேன். கொட்டைன்னு சொன்னால் நல்லா இல்லை அப்படின்னு என் வீட்டுக்காரர் சீட்ஸுன்னு சொல்லுன்னு பக்கத்துலன்னு சொல்கிறாரு. ஸோ இந்த சீட்ஸ் வந்து சோயா சீடு 3 கிளாஸ் 100 ரூபான்னு சொன்னார். நான் வாங்கிட்டேன். மறுநாள் வச்சு குருமா வச்சுருவோம் அப்படின்னு ஒரு பிளான் உடனே போட்டுட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நீங்கள் எத்தனை பேருக்கு இது பிடிக்கும்னு சொல்லுங்கள். அப்புறம் அங்கே வந்து என் பையனை கூட்டிகிட்டு நேராக பீச்சுக்கு போயிட்டோம். ரொம்ப நாள் கழித்து பீச்சுக்கு போனோம். பீச்சு ரொம்ப புதுசாக மாறி இருந்த மாதிரி இருந்ததுங்க. எப்படா அதெல்லாம் ஆச்சு நம்மளுக்கே தெரியாமல் அப்படின்ற மாதிரி. அங்கே வந்து ஃபுல்லாக வந்து குழந்தைங்களுக்காக அவ்வளோ க்ளீன் அண்ட் நீட்டாக வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்து இப்போ நம்ம வந்து ப்ளூ பே பீச்சு இதெல்லாம் நான் போயிருக்கேன். அங்கே இவ்வளோ நீட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய விளையாட்டு சாமான்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஊஞ்சல்லாம் அங்கே வேறு பெரியவங்க நான் நைஸாக விளையாடலான்னு ஊஞ்சல் ஆளான்னு பார்த்தேன். அங்கே நிறைய ஆளுங்க இருந்துகிட்டே இருந்தாங்க. அதனால் நல்லா விளையாட முடியல. என் பையனுக்கு சுப்பு சாமான் எப்போவுமே வச்சுருப்போம். அதை வந்து விளையாடினார் அவர். அப்படியா இந்த விலாக் இன்றைக்கி வந்து நான் முடிச்சுக்கிறேங்க. எப்போவுமே ரீல்ஸே போடுறோம். இன்றைக்கி ஒரு விலாக் நீங்கள் பாருங்கள். ஓகே, நல்லா இருந்தால் அடிக்கடி போடுங்க அப்படி விலாகுன்னு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக போடுறேன். தேங்க்யூ.